ஹலோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஸோ இன்றைக்கி நம்ம பேலியோ டயட் சீரீஸை ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ காலையில் எழுந்ததுமே வெயிட் செக் பண்ணிக்கலாம். ஸோ வெயிட் பார்த்திங்கன்னா 71.3. நான் ஆல்ரெடி 1 மந்த்துக்கு முன்னாடியிலேருந்தே டயட்டில் தான் இருக்கேன். இடையில ஒரு 1 வீக்காட்ட கேப் விட்டுட்டேன். ஸோ நியூ இயருக்கு 3 டேஸ்க்கு முன்னாடியே டயட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலையில் வெறும் வயிற்றில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் குடிச்சிக்கோங்க. ஸோ நியூ இயர்லேருந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு நியூ இயர் அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் இது. ஸோ தேங்காய் எண்ணெய் குடிச்சிட்டு ஒரு 1/2 ஹவருக்கு அப்புறம் வார்ம் வாட்டரில் லெமன் அப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நம்ம குடிக்கணும். ஒரு அரை லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு இந்து உப்பு தான் யூஸ் பண்ணணும். இந்து உப்பு சேர்த்துட்டு தண்ணி லைட்டாக சூடானதும் இதில் சேர்த்துக்கலாம். இது காலையில் மட்டும் இல்லை, உங்களுக்கு எப்போல்லாம் டயர்டாக இருக்கோ அப்போல்லாம் நீங்கள் இந்த லெமன் வாட்டர் குடிச்சிக்கோங்க. உங்களுக்கு அந்த டயர்ட்னஸ்லாம் இருக்காது. இப்போ இதை குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இதை குடித்தாவே நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். நான் இன்றைக்கி ஒரு 10:30க்கு மேலே தான் பிரேக்ஃபாஸ்ட்டு நான் எடுத்துக்க போகிறேன். நான் இன்றைக்கி பட்டர் டீ ரெடி பண்ண போகிறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு தேவையான அளவுக்கு தூள் சேர்த்திக்குவாங்க. நான் ஒரு 1.5 கரண்டி தூள் சேர்த்துருக்கேன், டீ தூள். இது லைட்டாக சூடானதும் ஒரு டம்ளர் பால் சேர்த்திக்கிறேன். பசும்பால் தான் சேர்த்திக்கிறேன். இது நல்லா கொதிக்கட்டும். இந்த பட்டர் டீ நல்லாவே ஃபில்லிங்காக இருக்குங்க. அதுக்கப்புறம் நான் வெண்ணெய் சேர்த்திக்கிறேன். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்திக்கிறேன். வெண்ணெயை சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்க விடுங்க. வெண்ணெய் அதிலெல்லாம் நல்லா கரையட்டும். சர்க்கரை எந்த ஃபார்ம்லையும் எடுத்துக்கக்கூடாது. கருப்பட்டி, வெல்லம் அப்படின்னு எதுவுமே சர்க்கரை இதில் சேர்த்துக்கவே கூடாது. ஸோ பாருங்கள், நல்லா வெண்ணெயெல்லாம் கரைஞ்சிருச்சு. இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். ஸ்டார்டிங் குடிக்கும்போது உங்களுக்கு மேபி பிடிக்காமல் இருக்கலாம், நம்ம சுகர் சேர்த்தாமல் இருக்கிறதுனால. பட் நீங்கள் குடிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒன் ஆஃப் மை ஃபேவரட்னா பட்டர் டீ சொல்வேன். செய்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ இது மாதிரி நல்லா ஆற்றிட்டு குடிங்க. ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சர்க்கரையில் எதுவுமே சேர்த்திக்கக்கூடாது. நான் அப்கமிங் வீடியோஸில் என்னெல்லாம் சாப்பிட்லாம், என்னெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த டயட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராப்பரான பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ பட்டர் டீ ரெடி ஆயிடுச்சு. நான் குடிக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமான விஷயம், தண்ணி நிறையா குடிக்கணும். ஒரு நாளைக்கு 3லேருந்து 3.5 லிட்டர் தண்ணி கம்பல்சரி குடிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் டயட் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் தலைவலியாக இருக்கும். தண்ணி நிறைய குடிச்சிங்கன்னா உங்களுக்கு சரியாயிரும். நெக்ஸ்ட்டு நான் மதியம் லஞ்சுக்கு ரெடி பண்ண போகிறேன். நான் இன்றைக்கி மஞ்சள் பூசணி பொரியல் தான் செய்ய போகிறேன். மஞ்சள் பூசணி கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே ரெடியாக இருக்குது. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பொரியல் பண்ணுறதுக்கு நான் ஒரு இரும்பு சட்டியை சூடு பண்ணிகிட்ருக்கேன். முக்கியமாக நம்ம சமைக்கிறதெல்லாம் இரும்பு பாத்திரத்தில் சமைக்கும்போது நம்மளுக்கு இரும்பு சத்து கிடைக்கும். மோஸ்ட்லி நான்ஸ்டிக்லாம் யூஸ் பண்ணாமல் இரும்பு சட்டி யூஸ் பண்ணுங்கள். ஸோ இரும்பு சட்டி காஞ்சிருச்சு. நான் இன்றைக்கி இதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்து தான் செய்ய போகிறேன். தேங்காய் எண்ணெய் 1.5 ஸ்பூன் ஊற்றிட்டு கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்திக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் சேர்த்திக்கலாம். ஸோ எண்ணெய்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம், பட்டர் யூஸ் பண்ணலாம், அப்புறம் நெய் யூஸ் பண்ணலாம்.
வேறு எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சமாக கருவேப்பிலையும் 2 வரமிளகாயும் சேர்த்துக்கிறேன். இதை லைட்டாக வதக்கி விடலாம். தேங்காய் எண்ணெய் பார்த்திங்கன்னா செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயாக இருக்கணும். நம்ம கடையில் விற்கிற விவிடி கோல்டெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணிடாதீங்க. நம்ம குடிக்கிறதுக்கும் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கிறேன். உப்பு சேர்த்திட்டு நல்லா வதக்கி விடலாம். காய்கறிகள்னு பார்த்துட்டிங்கன்னா கேரட், பீன்ஸு, பீட்ரூட், கொட்டை வகைகள் இதெல்லாம் சாப்பிடவே கூடாது. மற்றபடி நீர் காய்கறிகள் அதெல்லாமே நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ பூசணிக்காயும் சேர்த்துட்டு இதோட வதக்கி விடுறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூளும் காரத்துக்கு தகுந்த மாதிரி சாம்பார் பொடியும் கொஞ்சம் சேர்த்திக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நீங்கள் வெஜிடபிள் எடுத்துக்கும் போது நல்ல ஃபில்லிங்காகவே இருக்கும். ஏதாவது ஒரு டைம் வெஜிடபிள் கம்பல்சரி எடுத்துக்கோங்க. காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இந்த பூசணிக்காய் வந்து நல்லாவே வெந்துருங்க, ரொம்ப நேரம் எடுத்துக்காது. ஸோ கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 1/4 கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. ஒரு 5 நிமிஷத்தில் இது ரெடி ஆயிரும். உருளைக்கிழங்கு அது மாதிரிலாம் சேர்த்திக்கக்கூடாது. நம்ம நீர் காய்கறிகள் அதெல்லாம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், பூசணிக்காய் ரெடி ஆயிடுச்சு. பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதை நம்மளோட லஞ்சு இன்றைக்கி சாப்பிட போகிறேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு ஈவினிங் ஒரு 5 மணி போல் லெமன் வாட்டர் குடிக்க போகிறேன். கொஞ்சமாக உப்பு லெமன் புழிஞ்சி சூடான தண்ணியில் காலையில் குடித்தோம் இல்லைங்களா, அதே மாதிரியே. உங்களுக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும்போதெல்லாம் நீங்கள் இது மாதிரி குடிங்க. க்ரீன் டீ கூட குடிக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லது. ஸோ நம்ம பேலியோவில் வெஜ்ஜு நான்வெஜ் டயட்னு 2 விதமாக இருக்குது. ரெண்டுமே கம்பைன் பண்ணி கூட எடுத்துக்கலாம். ப்யூர் வெஜ் கூட நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. நான் இன்றைக்கி காட்ட போகிறது வந்து ப்யூர் வெஜ்ஜு. ஸோ இன்றைக்கி நைட்டுக்கு பன்னீர் மசாலா செய்ய போகிறேன். இதுக்கும் நம்ம தோசை தவா தான் யூஸ் பண்ண போகிறோம், இரும்பு தோசை தவா. கல் சூடானதும் ஒரே ஒரு சின்னதாக பட்டரை சேர்த்திக்கிறேன். வெண்ணெய் லைட்டாக உருகட்டும். ஸோ கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்திக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சிக்கன், மட்டன், ஃபிஷ்ஷுன்னு நைட்டுக்கு சேர்த்து செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. ஸோ வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். இவ்வளோதான் சாப்பிட்ணுன்னு லிமிட் இல்லை, உங்களுக்கு வயிறு ஃபில் ஆகிற வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலராக வதங்கணுன்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் கண்ணாடி மாதிரி வதங்கினாவே போதும். அதுக்கப்புறம் நான் ஒரே ஒரு அரை தக்காளி மட்டும் சேர்த்திக்கிறேன், ரொம்ப அதிகமாக சேர்த்திக்கல. அரை தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்து வதக்கி வைக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்திக்கலாம். ஸோ பன்னீர் மசாலா இது மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம செஞ்ச ரெசிபீஸ் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்யக்கூடிய ரெசிபீஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம்.
கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் இதில் சேர்த்திக்கோங்க. உங்கள் காரத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, எவ்வளோ வேணும் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ ரெண்டையும் சேர்த்துட்டு கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு அந்த மசாலா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம். இது ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும். நம்ம சேர்த்துன மஞ்சத்தூள், மிளகாத்தூள் அதோட பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். கொஞ்சம் கிரேவி மாதிரி வரட்டும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்திக்கலாம். ஸோ நம்ம சேர்த்துன தண்ணியெல்லாம் சுண்டி ஓரளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக கிரேவி மாரி வரட்டும். பாருங்கள், நம்ம சேர்த்துன தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுண்டிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம பன்னீரை சேர்த்திக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர். நான் இன்றைக்கி ஒரு 100 கிராம் பன்னீர் சேர்த்திக்கிறேன். சேர்த்துட்டு பன்னீர் ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷம் அப்படியே இந்த மசாலாலேயே பரட்டி விடலாம். இந்த மசாலாலாம் நல்லா கோட்டாகி நல்லாயிருக்கும் பன்னீர் சாப்பிடும்போது. லாஸ்ட்டாக கசூரி மேத்தியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒன்றும் இல்லைங்க, காஞ்ச வெந்தயக்கீரை தான் இது. இது இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. கொத்தமல்லி இலையை கட் பண்ணி தூவிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட பன்னீர் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் நீங்கள் கேப்சிகம் இருந்தாலும் கூட ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான டின்னர் ரெடி ஆயிடுச்சு. இதில் என்னால் ஹாஃப் தான் சாப்பிட முடிஞ்சது, ஃபுல்லாக சாப்பிடவே முடியல. பாதி சாப்பிட்டதுக்கே வயிறு நிறைஞ்சிருச்சு. டின்னர் சாப்பிட்டுட்டு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம பசுமஞ்சள் தெரப்பி எடுக்கணும். இது அமேசான்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் இன்றைக்கி இந்த ஸ்பூனில் இந்த அளவுக்கு எடுத்து தண்ணியில் டேப்லெட் முழுங்குற மாரி சின்னதாக உருண்டையாக பிடிச்சி முழுங்கிடுவேன். நீங்கள் வேணும்னா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கூட குடிச்சிக்கலாம். கொழுப்பு உணவு சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் இந்த பசுமஞ்சளை சாப்பிட்ணும், கம்பல்சரி. நீங்கள் இதுவே சிக்கன் மட்டன் லஞ்சுக்கு சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் லஞ்சு சாப்பிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இந்த பசுமஞ்சள் தெரப்பி எடுத்துக்கோங்க. இது ரொம்பவே நல்லது. ஸோ நான் இன்றைக்கி இதெல்லாம் தான் சாப்பிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.